கொங்கு மண்டலத்தில் சமீப காலமாக ஆதாயத்திற்காக வயதான தம்பதியினர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவர்களின் வளர்ப்பு நாய்கள் மர்மமான முறையில் இறப்பது தொடர்கதையாகி வருவது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடக்கிறது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சொக்கநாதபாளையத்தில் கீழ்பவானி வாய்க்கால் ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு தோட்டத்து வீட்டில் பாஸ்கர் மற்றும் கலைவாணி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களது மகன் சென்னையில் பணிபுரிந்து வரும் நிலையில் விவசாயத்தை மேற்கொண்டு வரும் இந்த தம்பதியினர் தமது பாதுகாப்பிற்காக 4 நாய்களை வளர்த்து வந்துள்ளனர். நேற்று வழக்கமான பணிகளை முடித்துவிட்டு உறங்க சென்ற இவர்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக நாய்களின் தொடர்ச்சியான மற்றும் பலத்த குரைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. இதனால் விழித்தெழுந்த தம்பதியினர் வீட்டை சுற்றி டார்ச் வெளிச்சத்தில் பார்த்துள்ளனர். பின்னர் சற்று அச்சமடைந்த அவர்கள் வீட்டை சுற்றிலும் மின் விளக்குகளை எரியவிட்டவாறு உறங்க சென்றுள்ளனர். அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியே வந்த தம்பதியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்கள் பாசத்துடன் வளர்த்து வந்த நாய்களில் ஒன்று உயிரிழந்து கிடந்துள்ளது. இதை கண்டதும் அதிர்ச்சி அடைந்த தம்பதியினர் உடனடியாக சென்னிமலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். மேலும் கால்நடை மருத்துவர் உயிரிழந்த நாயின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து சென்று பின்னர் அங்கேயே அடக்கம் செய்துள்ளார். 4 நாய்களில் 2 நாய்கள் காணாமல் போயுள்ளதும் மீதமுள்ள ஒரு நாய் அச்சத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் தோட்டத்திற்குள்ளேயே தங்கியிருப்பதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா மற்றும் இரட்டை கொலை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு படையினருடன் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டதுடன் வழக்கத்திற்கு மாறாக ஏதேனும் சம்பவம் நிகழ்ந்துள்ளதா எனவும் ஆய்வு செய்தனர். முன்னதாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தியில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரத்தில் இருந்த தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் ராமசாமி மற்றும் பாக்கியம்மாள் ஆகியோர் நகைக்காக கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடந்த 1ஆம் தேதி வெளிச்சத்திற்கு வந்தது. அந்த வழக்கிலும் அவர்களின் வளர்ப்பு நாய் இரட்டை கொலை சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இறந்த நாயின் உடல் தேடியும் கிடைக்காத நிலையில் காவல்துறையினர் தற்போது வரை எந்தவித தடயமும் கிடைக்காததால் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வருகின்றனர். தற்போது சென்னிமலையிலும் இதே போன்ற ஒரு சூழல், அதாவது வாய்க்கால் கரையோர தோட்டத்து வீட்டில் நாய் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதாவிடம் கேட்டபோது, இந்த சம்பவத்தில் ஒரு நாய் உயிரிழந்துள்ளது. அதன் உடற்கூறு ஆய்வு நடைபெற்று வருகிறது. அறிக்கை கிடைத்த பின்னரே இறப்பிற்கான காரணம் தெரியவரும். மற்றபடி இரட்டை கொலை நடந்த இடத்தில் இருந்தது போன்றே இங்கும் வாய்க்கால் கரையோரத்தில் தோட்டத்து வீடு அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் இரட்டை கொலை சம்பவத்தை தொடர்ந்து வாய்க்கால் கரையோரம் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் மே 13ஆம் தேதி அப்பகுதியில் நள்ளிரவு 1 மணி மற்றும் 3 மணிக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் ரோந்து சென்றுள்ளனர். சம்பந்தப்பட்ட வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தும் அவர்கள் அதை இயக்காமல் இருந்துள்ளனர் என்றார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் கூடுதல் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து இரட்டை கொலை சம்பவத்தில் தற்போது வரை எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தடயங்கள் ஏதும் கிடைக்காத நிலையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். கொங்கு மண்டலத்தில் ஆதாயத்திற்காக தனியாக வசிக்கும் வயதான தம்பதியினர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவங்களில் சில நாட்களுக்கு முன்பு அவர்களின் வளர்ப்பு நாய் உயிரிழப்பது என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து பிடித்து இதுபோன்ற சம்பவங்களால் மக்களுக்கு ஏற்படும் அச்சத்தை போக்க வேண்டியது காவல்துறையினரின் முக்கிய கடமையாக உள்ளது. எங்க வீடு பாத்தீங்கன்னா இந்த வாய்க்கால் கீழ்பவானி வாய்க்கால் இருக்குது இல்லைங்களா, அந்த வாய்க்கால் குறையோரமே நான் எங்க வீடு. நானும் என் வீட்டுக்காரர் மட்டும் இந்த வீட்டில் இருக்கோம். நேற்று நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 4 நாய் வளர்த்துறோங்க. நைட்டு 7:30 மணிக்கு நாய் உழைச்சதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தேங்க.
பார்க்குறப்ப எங்களுக்கு எதுவுமே கண்ணின் பார்வையில் படல. பார்த்து போட்டு நாங்கள் நைட்டு சுற்றி லைட்டை போட்டுவிட்டு நாங்கள் 1 hour ஒன்ஸ் கண்காணிச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் கண்ணுக்கு எதுவுமே படலைங்க. இன்னைக்கு காலையில் 5:45க்கு நாங்கள் எந்திரிச்சு பார்க்குறப்போ ஒரு நாய் வந்து ஏதோ சாப்பிட்டு மேபி எனக்கு தோன்றது விஷம் கொடுத்த நிலையில் இறந்து கிடந்தது. 2 நாயை வந்து காணுமுங்க. 2 நாய் மிஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு நாய் மட்டும் இருக்குது. எங்களுக்கு இந்த நடக்கிற செயல்களை பார்க்குறப்போ நிறையா பக்கம் இப்போ ரெட்டைக்கொலை நடந்த பக்கம் எல்லாமே முதல்ல நாயை வந்து விஷம் வச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் எங்களுக்கு கிடைக்குதுங்க. அதை பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் எங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பை கொடுத்து இதுக்கு மேலே அந்த மாதிரி தவறான நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிற மாதிரி ஏற்பாடு எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.